கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ்ல அமைஞ்சிருக்க அத்திகன் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் அவங்களோட ஃபேக்டரியை தான் இன்னைக்கு விசிட் பண்ண வந்திருக்கோம். இவங்க வந்து உரிச்ச பூண்டு நீங்க எவ்வளோ குவான்டிட்டியா இருந்தாலும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உரிச்ச பூண்டுக்கு மார்க்கெட்ல என்ன மாதிரி சார் டிமாண்ட் இருக்கு? தெர் இஸ் a demand always in எல்லா சோர்ஸ்லையுமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூண்டு இல்லாமல் சமையலே கிடையாது. நீங்கள் எந்த குசைன் எடுத்தாலுமே பூண்டு உண்டு. இதில் மேஜர் பாயிண்ட் என்னென்னா அவைலபிலிட்டி ஆஃப் பூண்டுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் இதை உரிச்சு எடுக்கிறதுங்கிறது இருக்கிறதுலையே ஒரு கஷ்டமான வேலை. அது பெரிய ஹோட்டலாக இருக்கட்டும், கேன்டீனாக இருக்கட்டும், இல்லை கேட்டரிங்காக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், எங்கேயுமே உரிக்கிறது தான் பெரிய டாஸ்க். இப்போது மார்க்கெட்டில் உரிச்ச பூண்டு இருக்குது, இல்லாமல் இல்லை. அத்திகன் ஃபுட் அண்ட் பெவரேஜஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட ஷெல்ஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒர்க் பண்ணதில் தான் நாங்கள் வந்து இந்த கார்லிக்கை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம். இப்போ நார்மலாக உரிச்ச பூண்டு வந்து மேக்ஸிமம் வந்து 3 days தான் நீங்கள் வைக்க முடியும். அதுக்கு மேலே அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் இல்லை. நம்ம உரிக்கிறோம்னா 3 days அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுக்கு மேலே ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சா ஒரு 5 to 7 days வைக்கிறாங்க. பட் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. பட் ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து அப்படியே டிட்டரியேட் ஆக ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் நாங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து கொடுக்கணும், அதில் ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் அதை பண்ணி அதை தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வைக்கும்போது வித்தவுட் எனி கெமிக்கல் இன்ஃபியூஷன், இதில் எந்த விதமான ஒரு ரசாயனமும் ஆட் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணும்போது எங்களால் ஒரு 3 daysங்கிறது 3 weeks வரைக்கும் கொடுக்க முடிஞ்சது. இப்போ நம்ம ரெடி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 3 weeks வரையும் நம்ம 3 weeks வரைக்கும். ஆனால் ரெஃப்ரிஜரேட்டடாக இருக்கணும். நீங்கள் வெளியில் வைக்க முடியாது, ரெஃப்ரிஜரேட்டடாக இருக்கணும். அது நாங்கள் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாமே பார்த்துட்டோம். இது எப்படி சார் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் இத்தனை நாள் நம்ம பியூர்லி ஆன் இதுதான் நம்ம கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் பண்ணுற போது எக்ஸ்போஷரே கிடையாது. நீங்கள் எல்லா ஸ்டேஜ்லேயுமே நாங்கள் வந்து ப்ரிகாஷன்ஸ் வச்சுருக்கோம். எங்கேயுமே டைரெக்டாக கைப்படாது. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். எங்களோட ப்ராசஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் பூண்டு எடுத்து முதல்ல பேக்லேருந்து எடுத்து போடுறதுலேருந்து நீங்கள் கடைசியாக பேக் பண்ணுற வரைக்குமே எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். எல்லாமே வந்து கன்வேயர் சிஸ்டம்ஸில் வரும். ஸோ 95% நாங்கள் வந்து இதை ஹேண்ட்லிங் பண்ணுறதுல வந்து ஹேண்ட் அவாய்டு பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் முதல்ல அதை பல்ப் பிரேக்கிங் சொல்லுவோம். அதை உடச்சி பூண்டு பெரிய பூண்டாக இருக்கிறத பிரேக் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அதை பீல் பண்ணுறோம். அந்த பீல் பண்ணதுக்கப்புறமா கலர் சார்ட்டிங் பண்ணுறோம். நார்மலாக வந்து இது எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. எல்லா இடத்துலையும் இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு ஒன்று பேசுவாங்க. இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்கும் போது எனக்கு ரொம்ப நாளாக வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் ஏன் குவாலிட்டி கொடுக்கணும், நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸுக்கு ஏன் வந்து பண்ணக்கூடாது? அப்போ அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்கிறத விட அது இந்தியன் குவாலிட்டியாக ஏன் இருக்கக்கூடாது? கண்டிப்பாக அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் நம்மக்கிட்ட ஏன் இல்லை இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம். அப்படி பண்ணும்போது தான் வந்து அந்த குவாலிட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் கஸ்டமர் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, ஒரு யூரோப்லேயோ ஒரு யூஎஸ்லேயோ ஜப்பான்லேயோ அவங்க கேட்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம ஊரில் நம்ம கஸ்டமர் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஏன் சாப்பிடக்கூடாது? இதுதான் நம்மளோட ஐடியா வருது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம கஸ்டமர் சாப்பிடணும். அதுக்காக வந்து இது 100 ரூபாய்க்கு விற்கிற இடத்துல நீங்கள் 200 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமானா இல்லை, அந்த மாதிரி ஒரு காஸ்ட்டும் நாங்கள் பண்ணலை. ஸோ ரொம்ப மார்ஜினல் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் நார்மலாக ஒரு ப்ராசஸ் பண்ணி கிடைக்கிறதுக்கும் நமக்கும் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மார்க்கெட்டில் என்ன ரேட் சார் போயிட்டு இருக்கு? நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் பூண்டு வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இதில் என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸு, கஸ்டமர் பாயிண்ட்ஸ் இப்படி நிறைய இருக்குது. அது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போகுது. அங்கே ஒரு ஸ்மால் ஒரு 10% டிஃப்ரென்ஸ் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் நார்மலாக இப்போ இருக்கிற அவைலபிலிட்டி இருக்கிற மார்க்கெட்டுக்கும் நமக்கும். இது நீங்கள் ஏன் அதுக்கான ஒரு ப்ரைஸ் சொல்லலை அப்படின்னா இது வந்து ஒரு அக்ரி பேஸ்ட் ப்ராடக்ட். டெய்லி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால் வந்து நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸிங் இப்போ என்னால் ஆஃப் ஹேண்டாக சொல்ல முடியல. பட் அதர்வைஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் எங்களோட பிளான்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு பிளான்ட் பண்ணியிருக்கோம். அதில் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நாங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கார்லிக் வந்திருக்கோம். இது போட நாங்கள் ஆட் பண்ணி நாங்கள் இனி அடுத்தடுத்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அது போத் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டுலையுமே கொடுக்கலாம். இப்போ ஒரு குவான்டிட்டி கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் சார்? எங்களோட கெப்பாசிட்டி வந்து பர் ஷிஃப்ட் வந்து 3 tonsங்க. 3 tons வரையும் 3 tons கொடுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ என்னென்னா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து கார்லிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு சடனாக உங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு 200 கிலோ வேணும், 300 கிலோ வேணும்னா
இன்னைக்கு சொன்னால் அவங்க நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்கு 4 மணிக்கு தர்றேன்னு சொல்லுவாங்க மற்ற இடங்களில். ஏன்னா அவங்களோட கெப்பாசிட்டி, அது வேற ஒன்றும் இல்லை, அவங்களோட கெப்பாசிட்டி. இப்போ நாங்கள் அதை அவாய்டு பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டோம்னா அந்த லார்ஜ் வால்யூம் எங்களால் கொடுக்க முடியும். we have a cold storage facility. அதனால் வந்து நீங்கள் 1 டன்னு கேட்டாலும் எங்களால் இமீடியட்டாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து கெப்பாசிட்டி இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ எங்களுக்கு இப்போ லோக்கல் மார்க்கெட்டும் சரி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் ரெண்டையுமே எங்களால் சைமல்டேனியஸாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதே ப்ராடக்ட் தான். நாங்கள் எக்ஸ்போர்ட்டுக்குன்னு தனியாக ப்ராடக்ட் கிடையாது, இந்தியன் கஸ்டமர் லோக்கல் கஸ்டமர் அப்படின்னு பிரிக்கவே இல்லை. அது பிரிக்க கூடாதுங்கிறது எங்களோட டார்கெட்டாக இருந்தது. ஸோ கஸ்டமர்ஸ் நல்ல வரவேற்பு இருக்கு, நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டோம். எல்லாருமே இப்போ நம்ம வந்து சேல் பண்றது என்னென்ன மாதிரி செக்மெண்ட் சார்? இது என்னன்னா ஹொரேக்கான்னு சொல்லுவோம், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கேட்டரிங். இந்த செக்மெண்ட் ஒரு பெரிய செக்மெண்ட். அவங்களுக்கு வந்து பூண்டு இல்லாமல் அவங்களால ஒரு ப்ராடக்டே பண்ணறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு டிஷ்ஷே பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட்டு. இன்னொன்று வந்து ஹாஸ்டல்ஸ், காலேஜ் கேன்டீன்ஸ், ஸ்கூல் கேன்டீன்ஸ், எல்லாத்துலேயும் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அங்கே எல்லாமே வந்து இது போகும். இது இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டும் போகும். இது வந்து நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறது எப்படின்னா, நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல், நிறைய லேடிஸ் அண்ட் பசங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், சின்ன லெவலில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒன்று பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ராடக்ட் அவங்க எடுத்து தாராளமாக பண்ணலாம். ஒன்று 100% அவங்க குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. கஸ்டமரை தைரியமாக தாராளமாக இவங்க போய் சந்திக்கலாம். இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குமா இல்லையா, எப்படி பண்ணியிருப்பாங்கங்கிற பயம் இல்லை. ரெண்டாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் எடுக்கிறாங்க, அதை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்த்துறாங்க. அது அவங்களோட நெட்வொர்க்குள்ளேயே இது கொண்டு போகலாம். அப்போ அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் லேடிஸ் எடுத்து அவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் பண்ணலாம். இது டிபெண்ட்ஸ் பண்ண அவங்க அந்த இடத்துல ஒரு டெய்லி ஒரு 100 கிலோ விற்கிறாங்க, ஒரு 200 கிலோ விற்கிறாங்கன்னா அது அவங்களோட ஃபேமிலிக்கு அது போதும். அவங்களுக்கு ஒரு நல்ல ரீசனபிளான டீசெண்டான இன்கம். ஸோ இது கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ். இதில் ஒன்றும் கடன் கிடையாது. 100% அவங்க வாங்குறாங்க, பேமெண்ட் கொடுக்குறாங்க, எடுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிஸ்னஸ் க்ளீனாக இருக்கும். அவங்க கஸ்டமருக்கு தேவையானது ஒன்று தான், நல்ல பொருள் ஒரு கரெக்டான விலையில் கொடுத்தா யாராக இருந்தாலும் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ வந்து டைரெக்டாக கொடுக்குறதுக்கும் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் சார்? இல்லை சார், நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட்டருக்கான மார்ஜின் நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். கஸ்டமர் ப்ரைஸ்லேருந்து நாங்கள் அவங்களுக்கு அதை கட் பண்ணி தான் கொடுத்தாகணும். சரி, எங்களோட நோக்கம் வந்து என்னன்னா மார்ஜின் மட்டும் இல்லை சார். இது வந்து மார்ஜின் பண்ணணும்னா அதுக்கு வேற மாதிரி பண்ணியிருக்கணும். நாங்கள் அதை தான் சொன்னேன், இவ்வளோ நல்லா பண்ணி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறத விட ஒரு 10% தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த 10% லாபம் இல்லை, அந்த 10% ப்ராசஸ்க்கான காஸ்ட். நான் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிக்கிறேன். நான் 3 டன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த அளவுக்கு வால்யூம் பண்ணினா மட்டும்தான் என்னால் அது கொடுக்க முடியும். இல்லைன்னா என்னால் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னோட ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து வால்யூமை நோக்கி தான் பண்ண முடியும். ஒரு நம்பர் வாங்குறதுக்கும் 1000 நம்பர் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 1 கிலோ பண்ணுற இடத்துல நான் வந்து 3 டன் 3000 கிலோ பண்ணால் என்னால் அதை கொடுக்க முடியுங்கிறது தான் கான்செப்ட். அதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இதோட ப்ராசஸ் என்ன சார்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்களேன் சார். இது வந்து நாங்கள் கார்லிக் வந்து இன்றைக்கும் மேஜர் மார்க்கெட்ஸ் வந்து மத்திய பிரதேஷ், அப்புறம் அடுத்த மார்க்கெட் வந்து குஜராத், ராஜஸ்தான், ஹிமாச்சல், இதெல்லாம் தான் நார்மலாக ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இங்கிருந்து தான் சப்ளை ஆகுது. ஸோ இங்கிருந்து வந்து நீங்கள் இந்த மார்க்கெட் ரொம்ப சேனலைஸ்டுங்க. அங்கே வந்து ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அங்கேருந்து மண்டி இருக்கும், மண்டியிலேருந்து நமக்கு வரும். நாங்கள் அகெயின் வால்யூமாக ப்ரொக்யூர் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பெட்டர் ப்ரைஸிங் எங்களால் வாங்க முடியும். அதை வந்து நாங்கள் இங்கே ரா கார்லிக்காகவும் தரோம். நாங்கள் இது பீல்டு கார்லிக்கு மட்டும் இல்லை, ரா கார்லிக்குமே வந்து சில பேர் வந்து வெறும் கார்லிக் எடுத்துகிட்டு போய் ரா கார்லிக் எடுத்து பண்ணணும்னா அவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து வி கேன் கிவ் அ குட் ப்ரைஸ், நல்ல ப்ரைஸ் கொடுக்கலாம். அவங்க எடுத்து மறுபடியும் அவங்க வியாபாரம் பண்ணலாம், அவங்க அதை முழு பூண்டாகவும் விற்கலாம். பட் பீல்டு கார்லிக் வந்து என்னன்னா நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. இது ஒரு எல்லாரும் பண்ணுறாங்க ஒன்று, இது ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட். இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களால வந்து அன்றைக்கி சேல் ஆகலை அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. அவங்க ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருக்கலாம், மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் கொடுத்தா அது அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அது மாதிரி வாங்குகிறோம். அந்த பல்ப் பிரேக்கிங்னு சொல்லிட்டு பூண்டை உடச்சிட்றோம். அதுக்கப்புறமா அதுலேருந்து நாங்கள் வந்து பீலிங், ஹை ப்ரெஷர் பீலிங் மிஷினில் வர்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அதுதான் எங்களால் அது 500 kgs per hour போகும். அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது அதில் மிக முக்கியமானது கலர் ஷார்ட்டிங். ஏன்னா கலர் ஷார்ட்டிங் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற என்னென்னலாம் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குது, ஹேர் முடி இருந்தால் கூட அது டிடெக்ட் பண்ணிடும். அது முடி இருக்காது, அதில் ஏதாவது குப்பை இருந்தால் அதுக்கு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ட் அவுட் ஆகிடும். அதை சார்ட் பண்ணி அதை எடுத்ததுக்கப்புறமா இவ்வளவு பண்ணதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மேனுவல் சார்ட்டிங். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் நீங்கள் மெஷினில் சார்ட் பண்ணாலும் மேனுவல் சார்ட்டிங் ஒன்று பண்ணணுங்கிறாங்க. அதனால் நாங்கள் அதில் தாண்டி வரக்கூடிய அந்த
மிஷின்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 95 to 98% கவர் ஆயிரும். மிச்சத்தை மறுபடியும் மேனுவல் சார்ட்டிங் ஒன்று பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி ஏதாவது வந்ததுன்னா 1-2 ஐசைட்டுங்கிறது ஹியூமன் என்ன தான் நீங்கள் மிஷின் போட்டாலும் ஹியூமன் ஐசைட் பிக்கப் பண்ணிடும். அதை பிக்கப் பண்ணுறது தான் எங்களுடைய கான்செப்ட். ஸோ தட் இஸ் ஹவ் ஓகே. நம்ம டொமஸ்டிக்கும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் இப்போ தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் ரொம்ப நல்லாவே ஓப்பன் அப் ஆகுது. இதில் என்னன்னா நாங்கள் 21 டேஸ்ன்னு சொல்லும்போது நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு போகலாம். இப்போ யூஎஸ் மாதிரி போகணும், யூரோப் மாதிரி போகணுன்னா அது வந்து 30 days 45 days ஷிப்மெண்ட் டைம் ஆகுது. அதுக்கு பண்ணும்போது நாங்கள் வேறு ப்ராசஸில் பண்ணணும். இப்போ இது சில்டில் கொடுக்க முடியாது, அது நாங்கள் ஃப்ரோசனில் தான் போகணும். அது சில்டு வந்து இங்கே நீங்கள் யுஏஇ, சிங்கப்பூர், மலேசியா பக்கத்தில் இருக்கிற எல்லாம் கொலம்போ இங்கே எல்லாமே வந்து தெர் இஸ் a lot of potential. ஸோ ஓகே. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ என்னென்ன செக்மெண்ட்லலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஹோட்டல்ஸு, கேட்டரிங்ஸு இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணி சார். இப்போ நாங்கள் வந்து இப்போ டைரெக்டாக வந்து நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட எடுக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒருத்தராலே எல்லாத்தையும் ரீச் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே யாராலையுமே 100% மார்க்கெட் ஷேர் எடுக்கவே முடியாது. அப்போ எக்ஸ்டெண்டட் ஹேண்ட்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ நான் இந்த சோ கால்டு டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லலை. அவங்க ரொம்ப மினிமமாக அவங்களுக்கு ஒரு 2-wheeler இருக்கணும். இதை எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு பஃப் பாக்ஸ் மாதிரி இருந்துட்டா ஏன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டாக கொடுக்கறதுனால அதை ஒரு பஃப்பில் வச்சுக்கணும். ஸோ அவங்க கஸ்டமர்கிட்ட போய் சேர்த்துற வரைக்கும் அந்த சில்னஸ் மெயின்டைன் ஆகணும். அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது போக மிச்சம் ஒருவேளை அவங்களுக்கு மிச்சம் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் போதும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் எதிர்பார்க்கல, பட் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலுமே யார் பண்ணாலுமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். கஸ்டமருக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நான் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். அந்த கமிட்மெண்ட்டு எனக்கு வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருக்கணும். ஏன்னா நான் எண்டு கஸ்டமர் வந்து பாதிக்கக்கூடாது. நான் இவ்வளவெல்லாம் நம்ம பண்ணிட்டு அவருக்கு கரெக்டான பொருள் போய் சேரலைன்னா நம்ம இத்தனை பண்ணதும் கெட்டு போயிடும். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வேணுங்கிறது ஒரே ஒரு கமிட்மெண்ட் தான். அவங்க ரெகுலராக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் எடுக்கணும், கஸ்டமருக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணும். இவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குறோம். வேற ஒன்றும் அவங்களை இன்வெஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் நிறைய பேர் இதை நான் வந்து அவங்களே பூண்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு மிஷினை போட்டு உரிச்சு பேக் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. நான் அதுக்கு எல்லாத்துக்கும் நாமளே பண்ணிட்டோம். அவங்க நம்மகிட்ட பொருள் எடுக்கிறாங்க, கொண்டு போய் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட மார்க்கெட்டில் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்ச ஒரு 20 ஹோட்டல் 25 ஹோட்டல் ஒவ்வொருத்தருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அவங்க ஏரியாவில் அவங்களுக்கு இவங்க மீட் அவுட் பண்ணாலே போதும். அவங்களுமே வந்து ஒரு பக்கத்தில் சார் எங்கேயோ போய் நீங்கள் எல்லா ஹோட்டல்காரங்களும் நீங்கள் டவுனில் போய் வாங்கிட்டு வரணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு போகணும் வரணும், போக்குவரத்து உண்டு, எல்லாத்துக்கும் இது உண்டு, சும்மா எதுவும் வர்றதில்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர், அது ஒரு விமன் ஆண்டர்பிரனராக இருக்கலாம், முடிச்சு வந்த பசங்க பொண்ணுங்க இருக்கலாம், அவங்களுக்கு இது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் தான். ஓகே சார். மினிமம் இவ்வளோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் சார். அது எவ்வளோல இருந்து சார்? ஒரு 5000 ரூபா 10000 ரூபா இருந்தாலே போதும் சார். அவங்க டெய்லி வந்தது டெய்லி ரொட்டேஷன் தானே சார் இது. நீங்கள் டெய்லி எடுக்க போகிறாங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க அதை எடுக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்களுக்கே தோணும் நம்ம வந்து டெய்லி 10000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் வாங்கினா நம்ம வந்து 20000 ரூபாய்க்கு பண்ணலாம் சார். இது ஒரு மோட்டிவேஷன் தானே சார். நீங்கள் எல்லா இடத்துலையுமே வளர்ச்சிக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் எடுத்தால் கோயம்புத்தூர் பாப்புலேஷன் என்னன்னு பாருங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 40-45 லட்சம் பேர் இருக்கும். இது எத்தனை நீங்கள் டெய்லி சாப்பிட்டே ஆகணும். இவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்கு. அப்போ இத்தனை ஹோட்டல்ஸும் எனக்கு தெரிஞ்சு ரெஜிஸ்டர்டு ஹோட்டல் லிஸ்ட்டுன்னு போய் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 7000-8000 பேர் இருக்காங்க. கேட்டரிங் கிட்டத்தட்ட 3000-4000 பேர் இருக்காங்க. எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க லெவலில் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், மிகப்பெரிய லெவலில் இருக்கலாம். பட் அத்தனை பேர்த்துக்கும் பொருள் தேவை. ஓகே, யாருமே வேண்டான்னு சொல்கிறதுக்கான பொருளே இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒன்று தான், நாங்கள் இப்படி ஒரு பொருள் வச்சுருக்கோம்னு சொல்லணும், குவாலிட்டி இருக்குன்னு சொல்லணும். சார் குவாலிட்டியை விரும்பாத கஸ்டமரே கிடையாது சார். சார் இப்போ வந்து ரிக்குவயர்மெண்ட் யாருக்காக இருந்தாலும் சரி, ஹோட்டல்ஸாக இருந்தாலும் சரி, ரெஸ்டாரண்ட்ஸாக இருந்தாலும், கேட்டரிங் பீப்புள், ஹாஸ்டல்ஸ், கேன்டீன்ஸு, நான் சொன்ன டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டு, யாராக இருந்தாலும் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் மீட் அவுட் பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி. எங்களோட கீழே தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்பரை. அதில் அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா வி வில் டேக் த ரிக்குவயர்மெண்ட்டு. அதனோட ரிக்குவயர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்ணுறோம். இல்லை அவங்களுக்கு அதுக்கு மேலே நிறைய டவுட்ஸ் வருதுன்னா கூட நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கு அப்புறம் அவங்க கான்டாக்டர்ஸ் எப்படி பிஸ்னஸ் அவங்களுக்கு செட் பண்ணணுங்கிறது நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணியே கொடுத்துருவோம். ப்ராப்ளம் இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.